வத்தலக்குண்டு மகாலட்சுமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை பயிலரங்கம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பள்ளியில் மாணவிகளுக்கு என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், என்ன படித்தால் வேலை கிடைக்கும் என்று தன்னம்பிக்கை பயிலரங்கம் வத்தலக்குண்டு ஈடன் கார்டன் லயன்ஸ் கிளப் சார்பாக நடைபெற்றது. வத்தலக்குண்டு மகாலட்சுமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த தன்னம்பிக்கை பயிலரங்கத்திற்கு பள்ளி செயலாளர் ராம்தாஸ் தலைமை வகித்தார். லயன்ஸ் கிளப் தலைவர் பாலமுருகன், பொருளாளர் ஜோஸ்வா, முதல் உதவித் தலைவர் முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி தலைமை ஆசிரியை செல்வராணி வரவேற்றார். சிறப்பு பேச்சாளர் அஸ்வின் தன்னம்பிக்கை பற்றியும் +2 முடித்தவுடன் என்ன படிக்கலாம், என்ன படித்தால் வேலை கிடைக்கும் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசினார். நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் பாக்யராஜ், தமிழ்குமார், அப்துல் பாரி, மைதிலிகண்ணன், சக்திவேல், ஆசிரியர்கள், மாணவிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் +1, +2 படிக்கும் மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அவர்கள் கொடுக்கும் அறிவுரைகளை கேட்டு அறிந்து ஒரு 13 கல்லூரிகளின் விலாசம், அப்ளிகேஷன் செய்யும் முறை முதலியவற்றை விளக்கிக் கூறியதை நன்கு புரிந்து வேலை கிடைக்க நல்ல பயனுள்ளதாக மாணவிகள் தெரிந்து கொண்டனர். முடிவில் ஈடன் கார்டன் லயன்ஸ் கிளப் செயலாளர் ஜெர்மன் ராஜா நன்றி கூறினார். ஏன் கழுத்துல பாத்தீங்கன்னா வெறும் மஞ்சள் கயிறு தான், இதுல தங்கம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க கழுத்துல 32 வயசு தான், கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்கள பார்த்துனே பாக்குறப்ப எனக்கு பரிதாபம்லாம் வரல. இவங்க படிக்க வேண்டிய நாட்கள் ஒழுக்கமா படிக்கலங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. அதே மாதிரிதான் இங்க நான் பார்த்தேன். நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கியூரியஸா என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்கறதுக்கு ஒரு 90% ஸ்டூடெண்ட் இருந்தா 10% ஸ்டூடெண்ட் யாரு வர்றா, யாரு போறா, யாரு குட் மார்னிங் சொல்றா, பக்கத்துல இருக்கிறவங்க யாரு, இந்த மரத்து ஏன் எவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கு, இந்த மைக்கு ஏன் கருப்பு கலர்ல இருக்கு, இப்படின்னு பார்க்கக்கூடிய ஆளுகள் அந்த 10%. அந்த 10% எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும், நானும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சவன் தான். நான் திண்டுக்கல் MSP சோலைநாடாவில் படிச்சேன். எனக்கு தெரியும் இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வீட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சார், நானும் 9th படிக்கிறப்ப எங்க அம்மா இறந்துட்டாங்க. நான் ஒரே பையன் எங்க வீட்டுக்கு. நான் போய் ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு போறப்போ, சார் எங்க அம்மா 9th படிக்கிறப்ப இறந்துட்டாங்க சார் அப்படின்னா, சார் அப்படியா, கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்குப்பா, சரி இங்கிலீஷ்ல 2 வார்த்தை பேசுன்னு சொல்லிடுவான். சார் எந்த கதை சொன்னாலும் இந்த உலகம் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. ஜெயிச்சீங்கன்னா உங்க கதையை சொல்லுங்க, கேட்கிறோம். தோத்து போனா வெளியே ஓடிட்டே உங்க கதையை கேட்கறதுக்கு நாங்க ரெடி இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, எந்த கூட்டத்துக்கு போனாலும் நான் சொல்ற ஒரே டயலாக் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் பேசல. ஒன்லி 10% டர்ன் அவுட். மிச்சம் இருக்கக்கூடிய 90% நான் சொல்றத கட்டாயம் கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். பேசுறப்ப நீங்க பேச முடியாது. நான் யாரையும் பேச விட மாட்டேன். இப்ப எப்படி இருக்கிறீங்க அதே மாதிரிதான் இருக்காங்க. தேவையில்லாத இடத்துல சிரிச்சீங்கன்னா ஏன் சிரிச்சீங்கன்னு எழுப்பிட்டு கேள்வி கேட்பேன்.